அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு தொடர்புடைய இடங்களில் நடைபெற்ற சோதனை வெளிப்படையான அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை என்று ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். தமிழக அரசியலில் மக்கள் செல்வாக்கும் அமைப்பாற்றலும் கொண்ட தலைவர்களை முடக்க வேண்டும் என்ற நோக்கில் விசாரணை அமைப்புகளை ஆயுதமாக்கப்படுகின்றன என்றும், எதிர்க்கட்சி கொறடா ஏவா வேலு அவர்கள் மீது தற்போது நடத்தப்படும் சோதனைகளும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் ஒரு பகுதியாகவே பார்க்கப்படுகின்றன என்றும் ஜவாஹிருல்லா குறிப்பிட்டுள்ளார். எதிர்ப்பின் விலை இதுதான் என்ற அச்சத்தை பரப்பவும் இந்த நடவடிக்கைகள் பயன்படுத்தப்படுகின்றன என்றும், உண்மையில் ஊழலை ஒழிக்க விருப்பம் இருந்தால் ஆட்சியுடன் நெருக்கம் கொண்டவர்கள் மீதும் இதே வேகத்திலும் தீவிரத்திலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் மிரட்டல்களாலும் சோதனைகளாலும் அரசியல் குரல்களை மௌனப்படுத்த முடியாது என கருத்து தெரிவித்திருக்கிறார். இந்த அரசியல் வேட்டையாடும் போக்கை மக்கள் கூர்ந்து கவனித்து வருகின்றனர். அதிகாரம் நிரந்தரம் அல்ல என மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு தொடர்புடைய இடங்களில் நடைபெற்ற சோதனை வெளிப்படையான அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை என்று ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். தமிழக அரசியலில் மக்கள் செல்வாக்கும் அமைப்பாற்றலும் கொண்ட தலைவர்களை முடக்க வேண்டும் என்ற நோக்கில் விசாரணை அமைப்புகளை ஆயுதமாக்கப்படுகின்றன என்றும், எதிர்க்கட்சி கொறடா ஏவா வேலு அவர்கள் மீது தற்போது நடத்தப்படும் சோதனைகளும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் ஒரு பகுதியாகவே பார்க்கப்படுகின்றன என்றும் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். எதிர்ப்பின் விலை இதுதான் என்ற அச்சத்தை பரப்பவும் இந்த நடவடிக்கைகள் பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் உண்மையில் ஊழலை ஒழிக்க விருப்பம் இருந்தால் ஆட்சியுடன் நெருக்கம் கொண்டவர்கள் மீதும் இதே வேகத்திலும் தீவிரத்திலும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும், மிரட்டல்களாலும் சோதனைகளாலும் அரசியல் குரல்களை மௌனப்படுத்த முடியாது என ஜவாஹிருல்லா கருத்து தெரிவித்துள்ளார். மேலும் இந்த அரசியல் வேட்டையாடும் போக்கை மக்கள் கூர்ந்து கவனித்து வருகின்றனர். அதிகாரம் நிரந்தரம் அல்ல என மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார்.